சரிகமபா சீனியர் சீசன் 5ல வந்துட்டு இந்த வாரம் என்ன ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, மெலடி கிங் வித்யாசாகர் ரவுண்ட் தான் வந்து நடக்க போகுது. வித்யாசாகர் அவங்களோட பாடல் அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவு எல்லாமே வந்துட்டு சூப்பர் ஹிட் பாடல் தான் வந்துட்டு அவரோட பாடல்கள். இந்த ஒரு பாடல்கள அவங்களுக்கு முன்னாலேயே வந்து நம்மளோட போட்டியாளர்கள் பாடப் போறாங்க. அதுதான் வந்து இங்க ஸ்பெஷலே. நம்மளோட போட்டியாளர்கள் என்னெல்லாம் பாடப் போறாங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருந்தது. அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு, நம்மளோட சபீசன் தரங்கிணியோட சேர்ந்து பாடியிருக்கிறாரு. சூப்பரான ஒரு பாடலோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் இவங்க எப்படி பாடியிருக்கிறாங்க. அந்த பாடலுக்கு கோல்டன் வாங்கியிருக்கிறாங்களான்றதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதைத் தொடர்ந்து நம்மளோட அறிவழகன். அறிவழகன் வந்து சூப்பரான ஒரு பாடலோட வந்திருக்கிறாரு. தூள் திரைப்படத்திலிருந்து "அருவா மீச கொடுவா பார்வன்ற" பாடல் தான். தூள் கிளப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவு எனர்ஜியா சூப்பரா பாடி அசத்தியிருந்தாரு. நம்மளுடைய வித்யாசாகர் சாரே அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாடல வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எவ்வளவு என்ஜாய் பண்ணினேனோ, அதே மாதிரி இவர் பாடும்போதும் அதே அளவு என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, அரங்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு என்ஜாய் பண்ணி தான் இந்த பாடல கேட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே எழுந்து ஆடவுமே செய்ற அளவுக்கு சூப்பரா வந்து நம்மளுடைய அறிவழகன் வந்து பாடியிருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து நம்மளுடைய அருண் ராஜேந்திரன், அதேபோல சுலக்ஷனா 2 பேருமே சேர்ந்து வேற லெவல் பாடலோட வந்திருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, "தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும்" என்ற பாடல் தான். இந்த பாடல வந்துட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவு ஒரு ஹிட்டான பாடல் தான் இது. இந்த பாடல் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வரும் என்ன அப்படின்னு சொன்னா, ஹர்ஷவர்தனும் நம்மளோட ஸ்வேதா மேம் 2 பேருமே சேர்ந்து இந்த பாடல வந்து ரீகிரியேட் பண்ணியிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கு. நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டிக்கு மேல வந்து இந்த பாடல வந்து நான் பார்த்துருப்பேன். அவங்களோட வாய்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இதை தொடர்ந்து வேற யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட பவித்ராவுமே வந்துட்டு சூப்பரா ஏதோ பாடியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்குது. இதைத் தொடர்ந்து வித்யாசாகர் மட்டும் இல்லாம அவங்களோட மனைவி, மகன் எல்லாருமே வந்துட்டு வந்திருக்கிறாங்க. மனைவி வந்துட்டு வித்யாசாகர் அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, "நீங்க எவ்வளவோ மெலடி சாங் வந்து பண்ணியிருக்கீங்க. எனக்கு அதுல ஒரு பாடல டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னா, என்ன பாடல்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்மளுடைய வித்யாசாகர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தமிழ் இசை ரசிகர்கள் மத்தியில யார்ரா அந்த வித்யாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பாடல் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதைத் தொடர்ந்து நம்மளோட அபிஷேக், அக்ரீனா 2 பேருமே வந்து சூப்பரான பாடலோட வந்திருக்காங்க. அதுக்கு வந்துட்டு கோல்டனுமே வாங்கியிருக்கிறாங்க. எல்லா போட்டியாளர்களுமே வந்துட்டு வேற லெவல்ல கலக்கியிருக்கிறாங்க. அதுவும் வித்யாசாகர் சார் முன்னாலேயே வந்துட்டு சூப்பரா பாடியிருக்கிறாங்க. இந்த ஒரு ரவுண்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளவு நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்க யாரோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.